பார்த்து கொண்டிருக்கிறது வந்து திருப்போரூர் கந்தசாமி கோயில் உள்ளே தான் இருக்கும். இன்றைக்கு சஷ்டி தினம் என்பதால் கோயிலுடைய உட்பிரகாரத்தில் இருக்கோம். எல்லாம் வந்து சோழர்கள் காலத்து கோயில்கள், அவருடைய கட்டிட அமைப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்து கட்டிட அமைப்பு. வெளிப்பிரகாரம் வந்துட்டுருக்கோம். அட்சய பாத்திரம் கோயிலுடைய வெளி சுற்று தான் இப்போ வந்துட்டுருக்கோம். பாருங்கள், கட்டிட அமைப்பு எல்லாமே கருங்கற்களால் கட்டப்பட்டது. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சுவாமிகள் அவர் தான் வந்து இந்த கோயிலை கட்டியதாக தல வரலாறு கூறுகிறது. சுற்றுப்பிரகாரம் வெளி சுற்றுப்பிரகாரத்தில் தான் வந்துட்டுருக்கோம். அனைத்து தெய்வங்களும் சுற்று பிரகாரத்தில் இருக்க முருகருடைய அனைத்து படை வீடுகளும் இங்கே வந்து சுஜச்சிற்பமாக மேலே நேர்த்தியான முறையில் அழகாக இது பண்ணியிருக்காங்க. இந்த விமானம் தெரியுது பாருங்கள், அதுதான் முருகருடைய விமானம். கந்தசாமி திருக்கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா முருகனுடைய உற்சவர். சிதம்பரம் சுவாமிகள். இந்த கோயிலை கட்டியதே இவர் தான். சிதம்பரம் சுவாமிகள் தான் இந்த கோயிலை கட்டினார். முருகருடைய விமானம் தெரியுது பாருங்கள், கந்தசாமி முருகர் விமானம். உள்ளே இருந்து பாருங்கள் கோபுரம். அனைத்து கோபுரத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் எல்லாம் சுதை சிற்பமாக இருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் கருங்கற்கள் கட்டப்பட்ட கட்டிடங்கள் தான். எல்லாமே சோழர்கள் காலத்து கோயில். அடுத்தடுத்து வந்த பேரரசுகள்லாம் இதை புனரமைச்சு திருப்பணிகள் செய்து இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இதுதான் இந்த கோயிலுடைய தல மரம், அதான் வன்னி மரம். தல விருட்சம் பார்த்தீங்கன்னா வன்னி மரம். சுற்றுப்பிரகாரம் தான் வந்துட்டுருக்கோம். மிகவும் பழமையான கோயில். இந்த போர் நடந்த இடம்னு சொல்லுவாங்க. இந்த திருப்போரூர் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வந்து சூரனை வதம் செஞ்சு இடம் தரையில் நடந்த இடம் திருச்செந்தூர். இங்கே பார்த்திங்கன்னா மேலே ஆகாயத்தில் நடந்த போர் வந்து இங்கே நடந்த போர் வந்து ஆகாயத்தில் நடந்த போர் திருப்போரூர். அதுதான் முருகனுடைய